Dear students, welcome to our 12th standard subject Biozoology, Unit 3, Chapter 7, Topic Protozoan Diseases. Today we are discussing about protozoan diseases. Protozoa, it is a microorganisms. We can see under the microscope only. Microscope in மூலமா பார்க்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி தான் protozoa. இது ஒரு pathogens தாமா. இந்த protozoa என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா it cause diseases, நிறைய நோய்களை உண்டு பண்ணக்கூடியது. இப்போ protozoa அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ மைக்ரான் அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 250 மைக்ரான் சைஸ் தான் அது இருக்கும். நிறைய ஹியூமன் டிசீஸை ஏற்படுத்தக்கூடியது. அமீபியாசிஸ், ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், கியார்டியா இண்டஸ்ட்ரைனாலிசிஸ், டயேரியா, ஜிஞ்சிவைட்டிஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலா அசார், மலேரியா, லீஸ்மேனியா, இந்த மாதிரி நிறைய புரோட்டோசோவன் டிசீஸ் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் புரோட்டோசோவா தான். சரிங்களா? இப்போ நமக்கு சிலதை மட்டும் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அபவுட் 15 ஜெனிரா புரோட்டோசோவன்ஸ் லிவஸ் பாரசைட் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒட்டுண்ணியாக தான் இருக்கும். பாரசைட்ஸை தான் ஆக்ட் பண்ணுது ஹியூமன் பாடியில். ஹியூமன் பாடியில் பாரசைட்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தி காஸ் டிசீசஸ், நோய்களை ஏற்படுத்திட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது அமீபயாசிஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது அமீபயாசிஸ் பார்க்கலாம். அமீபயாசிஸ் அப்படின்னா சார்கோடைனா குரூப்பை சேர்ந்த வகுப்பு வந்து சார்கோடைனான்னு சொல்லுவாங்க. எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகாவோட வகுப்பு வந்து சார்கோடைனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகாங்கிற புரோட்டோசோவா அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் அமீபயாசிஸ்ங்கிற டிசீஸ் வருது. இது காமனாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு யூனிவர்சலாகவே இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம். அதில் வந்து எந்த ஏரியா வந்து ட்ரோபிக் அண்ட் சப்ட்ரோபிக் ஏரியாஸில் தான் வந்து நிறைய அமீபயாசிஸ்னால அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. குளிர் நாடுகளை காட்டிலும் வெப்ப மற்றும் மிதவெப்ப நாடுகளில் தான் அதிகப்படியாக அமீபயாசிஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த அமீபயாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகான்ற பாரசைட்ஸ் தான் புரோட்டோசோவா தான் அதை ஏற்படுத்துதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அமீபா நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுல பேத்தோஜெனிக் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதோட பேத்தோஜெனிக் ஸ்டேஜ் அப்படின்றது ட்ரோபோசோயிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோபோசோயிட் வெஜிடேட்டிவ் ட்ரோபோசோயிட்ஸ்னு ஆப்டா சொல்லுவாங்க. அதுதான் வந்து பேத்தோஜெனிக் ஸ்டேஜ், நோயை உண்டாக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு நிலை. இந்த ட்ரோபோசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட பெருங்குடல்னு சொல்லக்கூடிய லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு அங்கே உள்ள மியூக்கோசா எல்லாத்தையுமே கொஞ்சமாக அரிச்சு சாப்பிட்றோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா பிளட் எல்லாம் வந்து அப்படியே அந்த குடல் சுவர்லேருந்து அல்சரேஷன் பிளட் வந்து ரிலீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அல்சர் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து நமக்கு வந்து எக்ஸ்கிரீட்டா வேஸ்ட் அந்த ஸ்டூல் ரிலீஸ் ஆகும்போது பிளட்டோட சேர்ந்து ரிலீஸ் ஆகும். இதுதான் அமீபயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அமீபயாசிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அமீபிக் டிசென்ட்ரி. அமீபயாசிஸ் ஏற்படுத்தக்கூடிய இந்த புரோட்டோசோவா கொடுத்துருக்காங்க. எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வந்து 2 மார்க்கில் டயக்ராம் மட்டும் கேட்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓவல் சைஸில் டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ள நியூக்ளியஸை காமிச்சிருங்க. அண்ட் தென் எண்டோசோம் போடுங்க, ஃபுட் வேக்யூல், பிளாஸ்மோலெம்மா, எக்டோபிளாசம், என்டோபிளாசம் போட்டுருங்க. அமீபயாசிஸ் ஆல்சோ கால்ட் அமீபிக் டிசென்ட்ரி, சீதபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இந்த அமீபிக் கோலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதர் நேம் அமீபிக் கோலிட்டிஸ்னு சொல்லலாம். இது எதனால் வருது அப்படின்னா எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா சார்கோடைனா வகுப்பு அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். பட் நம்ம புக்கில் உள்ளது மட்டும் நீங்கள் எழுதினா போதுமானது. விச் லீவ்ஸ் இன் த ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைன். எந்த இடத்துல இருக்கும்? பெருங்குடலில் இருக்கும். பெருங்குடலில் இருந்துட்டு என்ன சொன்னோம்? மியூக்கஸை சாப்பிடும். சாப்பிட்டுட்டு வளர்ந்துட்டே இருக்கும். அதோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகானா ட்ரோபோசோயிட், வெஜிடேட்டிவ் ட்ரோபோசோயிட். இங்கே ட்ரோபோசோயிட்னாலே ஓகே தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா விச் பெனிட்ரேட் த வால் ஆஃப் த ஹோஸ்ட் இன்டெஸ்டைன். அந்த யார் ஹோஸ்ட் இப்போ ஹியூமன் பர்டிகுலர் ஹியூமன் எந்த ஹியூமன் அஃபெக்ட் பண்ணிட்டோ அவர் தான் விருந்தோம்பி, ஹோஸ்ட் செல்ஸ். அந்த ஹோஸ்டோட இன்டெஸ்டைனில் நல்லா பெனிட்ரேட் ஆகி உள்ளே போயிடுச்சு, அந்த சுவருக்குள்ளே இன்டெஸ்டைனோட சுவருக்குள்ளே போயிடுச்சு. எங்கள் கோலன் வரைக்கும் போயிடுச்சு. கோலன்னா அந்த பெருங்குடல் சுவர் பகுதி இருக்கு இல்லையா, மலக்குடலுக்கும் பெருங்குடலுக்கும் இடையில உள்ள பகுதியை தான் கோலன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடம் வரைக்கும் போயிடுச்சு. அண்ட் செக்ரீட் த ஹிஸ்டோலைட்டிக் என்சைம். ஹிஸ்டோ அப்படின்னா என்ன? டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். லைட்டிக்னா என்ன? உடைக்கிறது. அப்போ
அப்போ ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்ஸ் என்ன, அந்த பெருங்குடல் வால்ல உள்ள சுவரில் உள்ள திசுக்களை உடைக்கக்கூடிய நொதியை அங்கே உற்பத்தி பண்ணுது. ஸோ ஹிஸ்டோலைட்டிக்னா என்ன, லைட்டிக் அப்படின்னா பிரேக் டவுன், ஹிஸ்டோ அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், டிஷ்யூன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிஷ்யூவை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, உடைச்சிருச்சு. அப்போ டிஷ்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும் போது அந்த இடத்துல என்ன ஏற்படும், அல்சரேஷன், அல்சர் வந்துருச்சு. அல்சர் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ப்ளீடிங், பிளட் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ பிளட் ரிலீஸ் ஆனால் வயிறு என்ன ஆகும், வலிக்கும், அப்டமினல் பெயின் வரும். அப்புறம் ஸ்டூல்னா என்ன, வேஸ்ட் மெட்டீரியல், ஸ்டூலோட என்ன வரும், வித் எக்ஸஸ் மியூக்கஸ் அண்ட் ஆல்சோ பிளட் கூட ரிலீஸ் ஆகும். சிம்டம்ஸ் ஆஃப் அமீபியாசிஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் டயரியா டு டிசென்ட்ரி வித் பிளட் அண்ட் மியூக்கஸ் ஆஃப் இன் த ஸ்டூல். பிளடும் இருக்கும், மியூக்கஸும் இருக்கும். மியூக்கஸ்னா கோழை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து யார் வந்து கேரியராக இங்கே ஆக்ட் பண்ணுறாங்க, அமீபியாசிஸ்ங்கிற டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவா பேர் எண்டோமிபா ஹிஸ்டோலைட்டிகா. இதோட கேரியர், இதை வந்து யார் இந்த தேவையில்லாத வாட் இஸ் தட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக அல்லது திறந்த வழியில் எக்ஸ்கிரீட்டாலாம் போகிறாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இருந்து கடத்தக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் பிளைன்னு சொல்லக்கூடிய மஸ்கா டொமஸ்டிகா, வீட்டு ஈன்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த வீட்டு ஈ தான் இந்த வேஸ்ட்டில் உட்காந்துட்டு அடுத்து சாப்பாடுலேயோ தண்ணியிலையோ உட்காரும்போது அந்த தண்ணியை நம்ம வந்து சுட வைக்காமலோ அல்லது சாப்பாடை கவனிக்காமலோ திறந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது இந்த எண்டோமிபா ஹிஸ்டோலைட்டிகா நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ ஹவுஸ் பிளை வந்து இங்கே கேரியரை ஆக்ட் பண்ணுது. 1 மார்க்கில் கேட்பாங்க. த டிரான்ஸ்மிட் த பேரசைட் ஃப்ரம் கண்டாமினேட்டட் ஃபீசஸ் அண்ட் வாட்டர். கண்டாமினேட்டட் ஆன வேஸ்ட் மெட்டீரியல்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அண்ட் வாட்டர், கண்டாமினேட் ஆன வாட்டர்ல இருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு ஹவுஸ் பிளை எண்டோமிபா ஹிஸ்டோலைட்டிகாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அமீபியாசிஸ் டிசீஸை ஏற்படுத்துது. இதுதான் எண்டோமிபா ஹிஸ்டோலைட்டிகாவோட டயக்ராம். நெக்ஸ்ட், ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். அமீபியாசிஸ் செப்பரேட் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்கம்மா. நெக்ஸ்ட் புரோட்டோசோவா டிசீஸ் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி வந்து எதனால் வருது அப்படின்னா, ட்ரிப்னோசோமா அப்படின்ற ஸ்பீசிஸ் புரோட்டோசோவானால தான் வருது. இப்போ ட்ரிப்னோசோமா இஸ் ஜென்ரலி டிரான்ஸ்மிட்டட் பை பிளட் சக்கிங் டெஸ்டிஸ் பிளை. ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய டெஸ்டிஸ் பிளைனால தான் ட்ரிப்னோசோமான்ற புரோட்டோசோவா வந்து ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிப்னோசோமா இருக்கு. அது தூக்க வியாதியை ஏற்படுத்தக்கூடியது மனிதர்களில். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 3 டைப்ஸ் என்னன்னா, ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், ட்ரிப்னோசோமா ரோடன்சிஸ் அண்ட் ட்ரிப்னோசோமா குரூசி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எதனால டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா, டெஸ்டிஸ் பிளை அப்படின்னு சொல்லக்கூடிய செட்ஸ் பிளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்ஸ் பிளை அப்படின்னா என்னன்னா, கிளாசினா பால்பியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் காசஸ் கேம்பியன் ஆர் ஜென்ரல் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஏற்படுத்தக்கூடியது ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ்கிற புரோட்டோசோவா. அதை காஸ் பண்ணக்கூடிய அது யார் அப்படின்னா, கிளாசினா பால்பியாலிஸ். அண்ட் ட்ரிப்னோசோமா ரோடிசென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசினா மார்சிட்டன்ஸ் வந்து காஸ் பண்ணுது, காசிங் ரோடிசன் ஆர் ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். அடுத்தது ட்ரிப்னோசோமா குரூசி. இது டிரான்ஸ்மிட்டட் பை அ பக் கால்ட், இந்த பக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையட்டோமா மெஜிஸ்டா. இது என்ன நோயை ஏற்படுத்துது அப்படின்னா, சாகாஸ் டிசீஸ் ஆர் அமெரிக்கன் ட்ரிப்னோசோமியாசிஸ்ங்கிற டிசீஸை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட் 2 டைப்மே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய செட்ஸி சொல்லுவோம் இல்லையா, அதனால ஏற்படக்கூடியது. இந்த 3rd டைப் வந்து பக்குன்னு சொல்லக்கூடிய வண்டு, அந்த பூச்சிகள்னால வரக்கூடியது. இங்கே ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம டாப்ல உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளஜெல்லா, லோகோமோட்டரி ஆர்கன். நம்மளுக்கு எப்படி கால் வந்து நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ அது மாதிரி அது நீந்தி போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ளஜெல்லம். அடுத்ததாக பார்த்தது அட்டாச்சு ஃப்ளஜெல்லம், இணைந்த கசையில் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா அண்டர்லேட்டிங் மூவ்மெண்ட். அடுத்தது வந்து பாடி வந்து நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு, பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் அந்த வளைவு மாதிரி கொடுத்துருக்கிறது அண்டர்லேட்டிங் மூவ்மெண்ட். அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பெலிக்கிள்னு சொல்லக்கூடிய மென் படலம், ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். மிடலில் காமிச்சிருக்கிறது நியூக்ளியஸ். அண்ட் தென் உள்ளுக்குள்ள சின்ன சின்னதாக காமிச்சக்கூடியது வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல், ஃபுட் கிரானியூல்ஸ், ரிசர்வ் ஃபுட் கிரானியூல்ஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசல் கிரானியூல்ஸ் காமிச்சிருக்காங்க. அடியில் இருக்கிறதுனால அந்த துகளுக்கு பேர் பேசல் கிரானியூல்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது கைனட்டோபிளாஸ்ட், அதாவது உட்கர் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதை கைனட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ட்ரிப்னோசோமாவோட ஸ்ட்ரக்சர்.
இந்த ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா மனிதனில் தூக்க வியாதியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்க்கக்கூடிய புரோட்டோசோவான் டிசீஸ் காலா அசார். இந்த காலா அசாரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசரல் லீஷ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலா அசாரை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஷ்மேனியா டோனோவானி. லீஷ்மேனியா டோனோவானி. அதுல லீஷ்மேனியா ட்ரோஃபிகான்னு ஒன்று இருக்கு. லீஷ்மேனியா ட்ரோஃபிகான்றதும் ஒரு புரோட்டோசோவா தான். லீஷ்மேனியா ட்ரோஃபிகாங்கிறது வந்து ஸ்கின் லீஷ்மேனியாசிஸை ஏற்படுத்தும். தோல் லீஷ்மேனியாசிஸ்ங்கிற டிசீஸை ஏற்படுத்தக்கூடியது லீஷ்மேனியா ட்ரோஃபிகா. லீஷ்மேனியா டோனோவானிங்கிறது வந்து விசரல் லீஷ்மேனியாசிஸை ஏற்படுத்தும். சரிங்களா? அதாவது காலா அசார். லீஷ்மேனியா டோனோவானி எதை ஏற்படுத்தும்? காலா அசார்ங்கிற நோயை. இப்போ இது வந்து எதனால வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வெக்டார் பேரு பிலியோபோட்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டார் பேர் என்ன? பிலிபோட்டமஸ். மணல் பூச்சி, சாண்ட் ஃப்ளை, மணல் பூச்சின்னு சொல்லுவாங்க. மணல் ஈ அல்லது மணல் பூச்சின்னு சொல்லுவாங்க, சாண்ட் ஃப்ளை. இன்ஃபெக்ஷன் எதனால வரலாம்? இன்ஃபெக்ஷன் மே அக்கர் இன் endothelial cells, bone marrow, liver, lymph nodes and blood vessels of the spleen. Symptoms of Kala Azar வந்து loss of body weight, weight loss, anemia, fever, enlargement of spleen and liver. இப்போ இந்த டிசீஸை பொறுத்தவரை காலா அசார் அல்லது வயிற்றறை லீஷ்மேனியாசிஸ், விசரல் லீஷ்மேனியாசிஸ், லீஷ்மேனியா டோனோவானினால ஏற்படுது. மணல் பூச்சி தான் இதை வந்து கடத்துது அப்படின்னு சொன்னோம். எந்தெந்த ஏரியாலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோதீலியல் செல்ஸ், போன் மேரோன்னு சொல்லக்கூடிய எலும்பு மச்சை, கல்லீரல், அப்புறம் லிம் நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிணநீர் சுரப்பி, ஸ்ப்ளீன், ஸ்ப்ளீனில் மண்ணீரலில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த குழாய்கள், இது எல்லாமே வந்து ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிடும் இந்த டிசீஸில். அடுத்து சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் வந்து லாஸ் ஆகும், வெயிட் லாஸ், அண்ட் தென் அனீமியான ரத்த சோகை, ஃபீவர் உங்களுக்கு தெரியும், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். லிவரும் ஸ்ப்ளீனும் என்ன ஆகிடும், மண்ணீரலும் கல்லீரலும் என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்வெல்லிங் ஆகிடும், நல்லா வீங்கி போயிடும். இதெல்லாம் காலா அசாரோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் புரோட்டோசோவா டிசீஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலேரியா. பிளாஸ்மோடியம்ங்கிற புரோட்டோசோவானால ஏற்படுத்துது. பிளாஸ்மோடியமே 4 டைப் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசஸ் இருக்கு. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவல், பிளாஸ்மோடியம் மலேரியா அண்ட் பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரம். நம்ம டைப்ஸ் ஆஃப் மலேரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா மலேரியாவோட டைப்ஸ் எழுதணும். டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம்னு கேட்டால் தான் நீங்கள் இங்கே பிளாஸ்மோடியத்தோட டைப்ஸ் எழுதணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பிளாஸ்மோடியத்தோட டைப் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவில், பிளாஸ்மோடியம் மலேரியா அண்ட் பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரம். இதை பற்றி எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பிளாஸ்மோடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா lives in the RPC of human in its mature condition. It is called trophozoid. இந்த பிளாஸ்மோடியம் ஆர்பிசியோட மனிதனோட ஆர்பிசியில் இருக்கும்போது அது மெச்சூர் கண்டிஷனில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ட்ரோபோசோயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் பை த எப்படி அப்படின்னா பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ. ஒரு அனாபிலஸ் மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா, ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ வந்து இன்ஃபெக்டட் பர்சனை கடிக்கும்போது அவர் அந்த பிளட்டோட சேர்ந்து பிளாஸ்மோடியத்தோட ஸ்போரோசோயிட்டும் சேர்ந்து மஸ்கிட்டோக்குள்ளே போயிடும். திருப்பி அந்த மஸ்கிட்டோ வந்து ஹெல்த்தி பர்சனை கடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த மஸ்கிட்டோக்குள்ள உள்ள பிளாஸ்மோடியத்தோட ஸ்டேஜ் வந்து ஸ்போரோசோயிட் வந்து எங்கே போகும், ஹெல்த்தி பர்சனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிடும். ஹெல்த்தி பர்சன் பிகம் அஃபெக்டடாக மாறிடுவார், மலேரியா வந்த பர்சனாக மாறிடுவார். இப்போ மலேரியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெர்ஷியன் மலேரியா, குவாட்ரைன் மலேரியா, மைல்டு டெர்ஷியன் அப்படின்னு சொல்லி எழுதணும், மேலிக்னன்ட் அப்படின்லாம் எழுதணும்னா தான் மலேரியா டைப் வரும். சரிங்களா? பிளாஸ்மோடியம் டைப்ஸ்னா பிளாஸ்மோடியம் டைப்பை தான் கரெக்டாக எழுதணும். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவில், பிளாஸ்மோடியம் மலேரியா அண்ட் பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரம். இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புரோட்டோசோவான் டிசீசஸ் என்னென்ன, அமீபயாசிஸ், அடுத்து ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், காலா அசார், மலேரியா. இந்த டிசீஸ்னால் என்ன, புரோட்டோசோவான் டிசீஸ்னால் என்ன, அதை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவா யார், அண்ட் தென் அதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அதில் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எதுன்னு கேட்கலாம். எல்லாமே 1 மார்க்கில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்கம்மா. அண்ட் வெக்டார்ஸ் வந்து 1 மார்க்கில் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் தென்
டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் புரோட்டோசோவாவோட பேர் ஒரு டிசீஸை கொடுத்துட்டு இதோட புரோட்டோசோவா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.